வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து பாஜகக்காக அவர் வந்து ஏதோ பெருசா பேச போறாரு, அவர் வந்து இந்த கூட்டணி இப்படி எல்லாம் பண்ண போறோம் அந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்ணி கட்சி கூட்டணியை டெவலப் பண்ணுவாருன்னு பார்த்தா கூட்டணியை ஒன்றும் இல்லாமல் உடச்சு விட்டு போற மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக்கி விட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கண்ணை திறந்துக்கிட்டே யாரும் கிணத்துல விட மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நேற்று, இந்த மாதிரி நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு. ஏற்கனவே அவர் அப்படிதான் சொன்னாரு. ஆனா எடப்பாடி அவர்கள் அப்படி இப்படி மழுப்பி இல்ல அவர் கூட்டணி தான் சொன்னாரு, டெல்லியில மோடி இங்க நானு அப்படின்னு அளந்து விட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மாடல் வேற சொல்லியிருக்காரு. டெல்லியில எப்படி நாங்க ஆட்சி அமைச்சோம் 27 வருஷத்துக்கு அப்புறம், அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் நாங்க வந்து 2026 ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அமித்ஷா அவர்கள் பேசினது, அமித்ஷா அவர்கள் சொன்னது இதெல்லாம் விட பரபரப்பா போனது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கல, வரவேற்கல அப்படின்றது தான். அதாவது அவர் முதல்வரா பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து இத்தனை வருஷத்துல அவர் ஃபர்ஸ்ட் முறையா ஒரு தலைமையை பார்த்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்றதே எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமா இருக்காங்க. பரவாயில்ல, இவர் வந்து நிமிர்ந்து நிற்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் வந்து எடப்பாடி அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அமித்ஷா அவர்களை வந்து அவர் சந்திக்கிறதுக்கு, அதாவது அவர் மதுரைக்கு வராருன்னு சொன்னோடனே உங்களை நாங்கள் சந்திக்கணும் சார், எப்போ சந்திக்கிறது அப்படின்ற நேரத்தையும் அவர் கேட்கல, சந்திக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. ரெண்டாவது கூட்டணி குறித்து இந்த திமுகவை எப்படி வீழ்த்த போறோம், அரசியல் எப்படி வியூகம் அமைக்க போறோம், அதுக்கப்புறம் தேர்தலுக்காக எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு எவ்வளவு ஒதுக்கலாம், எந்தெந்த நிர்வாகி எங்கெங்க போடலாம் அப்படின்ற கூட்டணியை பலப்படுத்துற மாதிரி ஏதாவது பொதுக்கூட்டம் போடலாமா, அந்த பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் நம்ம ரெண்டு கட்சி ஒன்று சேர்ந்து தோன்ற மாதிரி ஏதாவது பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா, இப்படி இந்த கூட்டணி ரெண்டு ஸ்ட்ராங் பண்ற மாதிரி அவங்க பேசுறதுக்கு ஒரு நேரத்தை வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட கேட்பாருன்னு அவர் நினைச்சாரு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ரெண்டாவது போய் ரிசீவும் பண்ணல ஏர்போர்ட்ல, அவங்க கட்சி சார்பா ஆள் அனுப்பிச்சாலே தவிர எடப்பாடி அவர்கள் நேரடியா போகல. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்து தான் அமித்ஷா அவர்கள் வந்து கடுப்பாயிட்டாரு. இப்ப பேசு பொருளா இருக்கிறது அதுதான். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி அவர்களுக்கு இந்த கூட்டணியில விருப்பம் இல்லை, இல்லாவிட்டால் ஏற்கனவே தகவல் போயிருக்கும், இந்த வாட்டி அவர் உடைச்சு சொல்ல போறாரு மேடையில, அது மாதிரி அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்ல போறாரு மேடையிலன்ற தகவல் எடப்பாடி அவர்களுக்கு போயிருக்கும். அதனால் அந்த அதிருப்தியில அவர் போய் சந்திக்காம இருந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்படி மேடையில அவர் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு உறுதிப்பட சொல்லும் போது எடப்பாடி அவர்கள் எங்க எடுத்துட்டு போய் மூஞ்ச வச்சுப்பாரு. ஏன்பா அன்னைக்கு சொன்னீங்களே இந்த மாதிரி இப்படி கேட்கறாங்களே அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் கேட்பாங்களே, பிரஸ் எல்லாம் கேட்பாங்களே, மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே இந்த வடிவை சொல்றாரு, அங்க இருந்து நேரம் நம்மளைத்தானே திரும்பி பார்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து அந்த அமித்ஷா அவர்கள் அறிவிச்ச உடனே ஆங்கிள் அப்படியே இந்த பக்கம் திருப்புவாங்க எடப்பாடி அவர்கள். அந்த ஃபேஸ் பண்ண முடியாதனால கூட அவர் வராம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைன்னா அதனால கோவப்பட்டுட்டார் எடப்பாடி அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே. ஏன்னா எந்த வகையில் அவங்களுடைய தொண்டர்களை அவர் வந்து திருப்திப்படுத்த முடியும் இனிமே? அவர் வந்து ஏற்கனவே தொண்டர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒன்றுபட்ட அதிமுக, இல்லைன்னா அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணி வைக்கும், ஒரு பெரிய வெற்றி உள்ள கூட்டணியா வரும், அந்த கூட்டணிக்குள்ள பாமகவையோ இல்ல தேமுதிகவையோ உள்ள கொண்டு வந்து சேர்ந்தா நிச்சயத்துக்கு எதிர்கட்சியாகவோ இல்ல ஆட்சி மாற்றமே கொண்டு வர அளவுக்கு அதை வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு டீமா நம்ம மாத்தலாம் அப்படின்னா அதிமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், வட்டம், மாவட்டம், அதாவது மூத்த அமைச்சர்கள் இப்படி எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா பாஜக வந்து எப்படி பிளே பண்ணுச்சுன்னா, நீங்க வந்து அதாவது ரெட்டலைப்பு அவங்க கையில இருக்கு, தேர்தல் ஆணையத்து கையில இருக்கு, நீங்க வந்து எங்க கூட கூட்டணி வரீங்களா, இல்ல எடப்பாடி அவர்களையே தூக்கிட்டு செங்கோட்டையனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு ரெட்டலை வந்து அவங்களுக்கு சொந்த அப்பா அறிவிச்சுட்டு ரெட்டலை பாஜக கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு நான் பலமுறை என்னுடைய பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி அவர்கள் தான் அந்த பெல்ட்டி அடிச்சாரு. அது செங்கோட்டையனை எதிர்பார்க்கல. இப்பவும் பாத்தீங்கன்னா சமீபமா புகழேந்தி இருக்கார் பாத்தீங்களா, அவர் கோர்ட்
கோர்ட்டில் போய் சொன்னார், 9 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் மனு தாக்கல் பண்ணி இந்த மாதிரி ரெட்டலை மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், தேர்தல் ஆணையம் ஒரு 9 மாதமாக இழுத்தடிக்குது அப்படின்னு அவர் இப்போ சமீபமாக கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாரு. இப்போ கூட புகழேந்தி அவர்கள், அதாவது அவர் போய் கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி டெல்லி ஹைகோர்ட்டில் 9 மாசமா தேர்தல் ஆணையம் ஏன் முடிவு எடுக்காம இருக்கு, ரெட்டலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லாம ஏன் எந்த முடிவும் எடுக்காம இருக்கு, ஏன் இந்த தோய்வு அப்படிப்போ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், அது எடப்பாடி அவர்களை கடிவாளம் போட்டு வச்சிருக்கிறது, பாஜகவுடைய கடிவாளம் அது எடப்பாடிக்கு. ஏன்னா ரெட்டலை இல்லைன்னு அறிவிச்சிட்டா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இவருக்கு ஜெயலலிதா அம்மையார் மாதிரியும் இல்லை அது எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் இவருக்கு வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஃபேஸ் வேல்யூ கிடையாது. இன்னுமே அந்த முகத்துக்காக ஓட்டு போடுற பழைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் ரெட்டலையும் இல்லாமல் போயிட்டா எடப்பாடி அவர்கள் கட்சி வச்சிருக்கிறத ஒன்று தான், கட்சி வைக்காத ஒண்ணுதான்ற மாதிரி ஆயிடும். அதனால அந்த கடிவாளத்தை பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. அதே செக்கை தான் இன்னளவும் வந்து அவங்க மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லைன்னா என்னைக்கும் அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம், கூட்டணி வச்சவொடனே கூட அதை முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா எந்த நேரத்தில் வேணாலும் எடப்பாடி அவர்கள் பிச்சுக்கிட்டு போயிடுவாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெட்டலைன்ற ஒன்றையும் இந்த ஃபைல்ன்ற ஒன்றையும் கையில வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எடப்பாடி அவர்கள் பிச்சுட்டு போயிட்டாலும் செங்கோட்டையன் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரெட்டலை அவருக்கு கொடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பாரு? ஏன்னா அவருக்கு இப்போ வந்து கூட்டணிகள் ஒன்னொன்னா அவரை விட்டு பிச்சு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே தேமுதிக வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க இந்த பக்கம் திமுகவுக்கு புகழாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் திமுகவும் வந்து இந்த மாதிரி இரங்கல் தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. அவங்களும் அதை நெகிழ்ந்து போயிருக்காங்க, பிரேமலதா அவர்களும். ஸோ அவங்களும் பிச்சுட்டு போற நிலைமையில் தான் இருக்காங்க. பாமக நம்ம சொல்லவே வேண்டாம், அவங்க கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்காங்க. அப்பா தலைவரா மகன் தலைவரா அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் யாரும் முடிவா சொல்ல நாங்கள் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ இப்படி இவர் மெகா கூட்டணின்னு சொன்னது ஒரு கூட்டணியா பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்களோட கட்சிக்குள்ளேயே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எம்பி சீட்டை ஜெயக்குமார் அவர்கள் இல்லைன்னா கோகுலேந்திரா அவர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் பிஜேபி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணார் கடந்த காலங்களில். அதனால இப்ப கூட்டணி வச்ச பிறகு மக்களை போய் சந்திக்க முடியாது, எந்த மூஞ்ச வச்சு ஓட்டு கேட்க முடியும். அதனால தனக்கோ, அதாவது ஜெயக்குமாருக்கோ இல்லை அவரது மகனுக்கோ எம்பி சீட்டு வழங்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே எல்லாரும் கணிச்ச மாதிரி இல்லாம புதுசா ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அதிருப்தியும் இருக்கு. அதாவது உள்ள கட்சிக்குள்ளேயே வந்து அந்த ஒரு எம்பி சீட்டால பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இப்ப புதுசா இவர் வேற சொல்லிட்டாரு, பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோன்னே இன்னும் விரக்தி மனநிலைக்கு போயிட்டாங்க அதிமுகவில் இருக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும். இனிமே பாஜக ஓட்டு போட்டா என்ன, அதிமுக ஓட்டு போட்டான்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம். அந்த கட்சி கூட யார் கூட்டணி வச்சாலும் அது வெற்றியை நோக்கி நகராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணுதான். இன்னொரு பேச பொருளாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த மேடையில் சொல்றாரு, இந்த மாதிரி திமுக வந்து ஒரு ஊழலான கட்சி, அந்த ஊழல் கட்சி வந்து இங்க பல ஊழல் பண்ணிட்டு இருக்குன்னு, நீங்க மேல் இடத்துல என்ன ஊழல் பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி ஸ்டைல்ல நாங்க இங்க ஆட்சியை பிடிப்போம். டெல்லியில என்ன பண்ணாங்க, இதே மாதிரிதான் மது ஊழல் அப்படின்னு சொல்லி முதல்வர் துணை முதல்வர் எல்லாரையும் ஜெயில பிடிச்சி போட்டு அங்க வந்து அந்த கட்சியை நாசமாக்கி இவங்க தனி பெரும்பான்மையை ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து டாஸ்மார்க் ஊழலை வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க செந்தில் பாலாஜி அவர்களை ஃபர்ஸ்ட் சிக்க வச்சாங்க, அடுத்து உதயநிதி சிக்க போறாரு அப்படி இப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப இடைக்கால தடை இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, 1000 கோடி ஊழல அமித்ஷா அவர்கள் 35,000 அப்படின்னு அதிகப்படுத்தி சொல்றாரு. இந்த ஊழல் இவ்வளவுதான் நடந்தது அப்படின்னு ஈடி போய் அங்க ரெய்டு பண்ணி எல்லா இது பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. அந்த அமௌண்ட்டை முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, இந்த அமௌண்ட் அது லிங்க் ஆகுற மாதிரி ஒரே அமௌண்டா இருந்தது. இப்ப இவரு என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் வந்து சொல்றாரு, அதெல்லாம் இல்ல 35,000 கோடி ஊழல். ஸோ இவங்களே வந்து என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க, இவ்வளவு ஊழல் அவ்வளவு ஊழல்ன்றது இவங்க, அதாவது பாஜக ஃபிக்ஸ் பண்ணுது. அதை அப்படியே சொல்லதே சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லுது. இன்னொரு பூதாகரமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 22 முருகனுக்கு இவங்க மாநாடு நடத்த போறாங்க இல்லையா, அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மலையை காப்பாற்ற போறோம், திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்ற போறோம். முருகர் பிஜேபி வந்து காப்பாற்ற வேண்டிய அவல நிலையில முருகர் தமிழ்நாட்டுல இல்ல. இங்க வந்து எல்லாரும் கும்பிடுவாங்க, ஆனா பக்தி வேற அரசியல் வேற அப்படின்னு பிரிச்சு எடுத்துக்கிற பகுத்தறிவு இங்க இருக்கு. இப்ப எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, அவ்வளோ நீங்க சாமி மேல வந்து அக்கறையா இருக்க ஆளு, இந்து கடவுளை வந்து காப்பாற்ற போற ஆளு அப்படின்னா, வேதாந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது.
அந்த டங்ஸ்டன் திட்டத்துல கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையா இருக்கக்கூடிய குடவரை குழிகள்லாம் அங்க இருந்தது. அப்ப அதெல்லாம் வந்து இந்து கோயில் கீழே வராதா? இந்து மக்களுடைய மனசை புண்படுத்தாதா? அந்த ஊரை சேர்ந்த பல பெண்கள் வந்து அழுதாங்க. இந்த மாதிரி அங்க எங்களுடைய தெய்வங்கள் இருக்கு, அங்க வந்து மூலிகைகள் இருக்கு, நிறைய கனிம வளங்கள் இருக்கு, அந்த தண்ணியில அவ்வளவு பெரிய சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, அதை வந்து கொள்ளையடிக்க பாக்குதே, இப்படி இது பாஜக செய்யற அட்டூழியம் இல்லையா அப்படின்னு வேதாந்தா நிறுவனத்துக்காக அப்படியே மதுரையை தூக்கி கொடுக்க பார்த்தாங்க. நியூட்ரான் திட்டம் கொண்டு வரோம், மலையை கொடைய போறோம், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த வேதாந்த நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஸ்டெர்லைட் ஆலை தான். அங்க எப்படி போராடின பொண்ணை ஸ்னைப்பர் வச்சு வாயிலே சுட்டாங்க. யார் ஆட்சியில் சுட்டாங்க? எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் தான் சுட்டாங்க. ஒரு கலெக்டர் வந்து உத்தரவு கொடுக்காம எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு இவர் வந்து சொல்றாரு ஒரு முதல்வர். அப்போ நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசினார். இப்படியாப்பட்ட முதல்வர் வந்து நாளைக்கு ஜெயிச்சு வந்து நமக்கு நன்மை செய்ய போறாரா? இவங்க ஏன் மதுரையை டார்கெட் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுடைய திட்டமே இந்த தென் மாவட்டங்கள்ல பல கனிம வளங்கள் நிறைந்த மலைகள் அங்க இருக்கு. இந்த கனிம வளங்கள் நிறைந்த மலைகளை குஜராத் முதலாளிகளுக்கு தூக்கி கொடுக்கறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி மதுரையை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க இவங்களோட ஸ்டைலே இதுதான். இப்போ சமீபமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒரிசா, ஆந்திரா, ஜார்க்கண்ட், தெலுங்கானா, சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அங்கிருந்து வெளியேற்றி அங்க இருக்கிற கனிம வளங்களை குறிப்பிட்ட தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குற வேலையை தான் இவங்க செய்வாங்க. அதாவது இவங்க ஸ்டைல், பிஜேபியோட ஸ்டைலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த மத கலவரத்தை இது பண்ணி அங்க இருக்க மக்களை, இந்து மக்களை வந்து பதட்டமாக்குவாங்க. இங்க நம்மளுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லை போல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமா இங்க தமிழ்நாட்டுல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. மத நல்லிணக்கமா தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க எப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்து மக்கள், இந்து கோயில்களுக்கோ இந்து தெய்வங்களுக்கோ இந்து மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறதா அரணா நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. இப்படி இவங்களோட இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி ஓஹோ உண்மையிலே பாஜக வந்து இந்துக்களுக்கான இதுதான் போல, இந்துவை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க போல அப்படின்ட்டு நினைச்சு அப்படி அவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜக ஆண்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி அங்க இருக்க ஆதிவாசிகளை வெளியேற்றிட்டு அந்த மலைகளை, அந்த கனிம வளங்களை இவங்க கொண்டு போய் குறிப்பிட்ட முதலாளிகள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் வரும். குறிப்பா மதுரை அவங்க அதுக்கு தான் டார்கெட் பண்றாங்க. அங்க இருக்கிற மலைகள்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கும், அங்க இந்த நியூட்ரான் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், டங்ஸ்டன் திட்டம், இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் கொண்டு வரதுக்கும் இப்போ எதிரியா இருக்கிறது திமுக தான். ஏன்னா இவங்க வந்து பாஜகவுக்கு எதிரியாவே தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க திமுக. ஸோ திமுக அசைச்சு பார்க்க முடியல. ரெண்டாவது, பாஜகவுக்கு கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இல்ல நாங்க இந்த டெவலப்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி போயிலாம் மக்கள் கிட்ட போய் இவங்களால ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆள்ற மாநிலங்களில் போய் பார்த்தாலே கல்வியில, தொழில, மருத்துவத்துல எந்த மாதிரி வளர்ச்சி இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற பார்த்தாலே தெரியும். இப்ப இவங்க வந்து சொல்றாங்கல்ல, அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்களே. சரி, இந்த திராவிட ஆண்டு இந்த இத்தனை வருஷத்துல தமிழ்நாட்டுல வந்து வளர்ச்சியே இல்லைன்றாங்களே, நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்களா நார்த்ல, வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டுங்க பாப்போம். எக்ஸாம்பிள், இதை விட தமிழ்நாடை விட அங்கெல்லாம் இவ்வளவு முன்னேற்றம் இருக்குன்னு காட்டுங்க. எதுவுமே கிடையாது. வராங்க புள்ளைய விட்டுட்டு கூலிக்கு, தினக்கூலிக்கு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க மாநிலத்தை நீங்க முன்னேற்றம் இருந்தீங்கன்னா அவங்க இங்க வந்து வேலை செய்ய போறாங்க. ஆக இவங்களுக்கு என்னன்னா, இங்க வந்து வளர்ச்சி உண்டு பண்ண போறதோ இல்ல இந்து மக்களையோ இல்ல இந்து கடவுளையோ காப்பாற்ற போறதெல்லாம் உண்மை கிடையாது. இவங்களுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு எதிராக ஏதாவது கட்சிகள் இருக்குன்னா அதை காலி பண்ணுவாங்க. இவங்க ஆட்சி அமைக்கணும். அதுல அவர் குறிப்பா சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கூடிய சீக்கிரம் வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆட்சி அமைக்கும். ஏன்னா இப்போதைக்கு ரெண்டு பேர் இவங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது அடிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அது ஒண்ணு அந்த பக்கம் மம்தா பானர்ஜி, இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த ரெண்டு பேரும் வந்து நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கப்பா, அதனால அவங்களை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க வந்து இங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாத அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, இங்க ஆட்சி அமைச்சாதான் இங்க இருக்கிற கனிம வளங்கள்
திட்டங்கள், இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ணணும், இப்போ அதே மாதிரி வேதாந்தாக்கு இந்த மாதிரி டங்ஸ்டன் திட்டத்தை இது பண்ணி கொடுக்கணும், 8 வழிச்சாலை போட்டு கொடுக்கணும், நீட்டை வந்து இதே மாதிரி தொடர வைக்கணும், அப்படி அப்புறம் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும், இந்தியை திணிக்கணும், இந்த மாதிரி பல வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது பாஜகவுடைய வேலைகள். இதெல்லாம் செய்யணும்னா இதை எதிர்த்துட்டு இருக்க மாற்று கட்சி அவங்க, அதாவது திமுகவை இங்கேருந்து தூக்கணும். அவங்கள தூக்கணும்னா அவங்களுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அப்படி ஒன்று சேர்த்தது தான் எடப்பாடி அவர்கள், தேமுதிக, அமமுக, அப்புறம் மற்ற இருக்க சுச்சமிச்ச கட்சி, அப்படி இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்க தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கட்சியிலையும் சில அதிருப்தி இருக்கும் இல்லையா? அப்போ தேமுதிகலாம் வந்து எம்பி சீட் கொடுக்கல அப்படின்றக்காக வேற பக்கம் தாவறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க உறுதியாக சொல்ல, நான் ஜனவரி மாதம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ சமீபமாக கூட விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இல்லை, அது நீங்கள் விஜய் கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவர் தான் சொல்லணும். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை எப்படியாவது உள்ள இழுக்கிறதுக்கான வேலை பார்ப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன நைனான் அவர்கள் டெல்லியில் போய் பார்த்தப்ப அவருக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எப்படியாவது நீங்கள் வந்து அவரை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வழியை பாருங்க அப்படின்ற தகவல் நயினார் அவர்களுக்கு அந்த கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அதாவது அதிமுக ரொம்ப ஒரு பழமையான கட்சி, இத்தனை இருக்கு. எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் ஒன்றும் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து உட்காந்துடல. அவர் வந்து பயப்படுறாரே தவிர்த்து அவர் அரசியல் அனுபவம் இருக்கு, எங்க எப்படி காய் நகரணும் தெரியுது. அப்படி காய் நகரத்தை தெரிஞ்சதுனாலதான் செங்கோட்டையன் அவர்களை வச்சு மூவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த இடத்துக்கு நம்மளே போயிடுவோம். நம்ம அந்த இடத்த பணிச்சு போயிட்டா நம்மளுடைய பொதுச் செயலாளர் பதவியோ இல்ல நாளைக்கு முதல்வர் வேட்பாளராக இருக்கிறதுல இருந்து கையை விட்டு போகாதுன்னு தான் அந்த முடிவை எடுக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுக்கே இந்த நிலைமை. ரெண்டாவது, திமுகவுக்கு பாஜக எவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை கொண்டு வர வைக்கிறதெல்லாம் ஒரு ஈஸியான வேலை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடி ரைடு, ஐடி ரைடு விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு விஜய் அவர்கள் வேலை. ஆனாலும் இப்ப விஜய் அவர்களை மிரட்டியே நீங்க கூட்டு விஜய் அவர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் மூஞ்சில எப்படி முழிப்பாரு, அவங்களுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாரு? இவர் என்ன சொல்லி வந்தாரு? நான் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மாற்று, இங்க வந்து ஒரே ஊழலா இருக்கு, நான் ஊழலற்றவராக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், உங்க அப்பா அம்மா இதெல்லாம் போய் சொல்லுங்க, இதுவரை எந்த கட்சி ஊழல் பண்ணலையோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப இவர் போய் வற்புறுத்தப்பட்டு அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாலே என்ன சொல்லி அவர் ஓட்டு கேட்பாரு? ஏன்பா நீ மாற்று தானேப்பா, உனக்கு நாங்க ஓட்டு போட வந்தோம், இப்ப நீயே போய் அந்த கட்சியில் சேர்ந்துட்டியப்பா, உனக்கு எப்படிப்பா நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற நிலைமை இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்ப ஒரே வழிதான், ஒண்ணு எடப்பாடி அவர்கள் நாங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வரோம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தல் களத்துல கொண்டு வரும் அப்படின்றது உண்மை. ஸோ ஆனா அதுக்கு எடப்பாடி அவர்களை விடுவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஸோ இப்ப முழுக்க முழுக்க இந்த அரசியல் களம் மாறுறது அப்படின்றது விஜய் எடப்பாடி அவர்கள் இவங்க 2 பேர் கையில் தான் இருக்கு. இவங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்து ஒரு கூட்டணி வைக்கணும். அப்படி வச்சாதான் இந்த பாஜக இந்த மாதிரி கொக்கரிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, நாங்க தான் 2026 ஆட்சி அமைப்போம், நாங்க வந்து முருகனை காப்பாற்ற போறோம், மலையை காப்பாற்ற போறோம் அப்படின்னு மத கலவரம் பண்றதுக்கான வேலை பார்க்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தமிழக மக்கள், நீங்க பாஜகவுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அவங்களுடைய வேலையே என்னன்னா, இந்த மாதிரியான மசூதியை தோன்றோம், அதுக்கடியில் இந்துக்களோட கோயில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நாங்க கோட்டையை காப்பாத்துறோம், இங்க ஆடு பாடு பலி கொடுக்க கூடாதுன்னு மகாராஷ்டிரால இப்ப சமீபத்துல பிரச்சனை பண்ணாங்க. இதே மாதிரிதான் பாபர் மசூதி இடிப்பு, அங்க வந்து ராமர் சிலையை கொண்டு வந்து உள்ள வச்சு இது ராமருக்கான கோயில் அப்படி இருந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த பாபர் மசூதியை இடிச்சு எடுத்து எரிஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி கலவரங்களை பண்ணியே அவங்க வந்து மத கலவரங்களை பண்ணியே தான் அவங்க வந்து ஆட்சிக்கு அமைச்சாங்க. எல்லாம் கொள்கையை பேசி ஆட்சிக்கு வருவாங்க, இவங்க மத கலவரம் பண்ணி ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ பாஜக இங்க வந்து ராமரை கையில எடுத்தா வேலைக்காக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னா வேலைக்காவது, ஏன்னா எல்லாருக்குமே பச்சையா தெரியுது ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அவங்க பாஜக சங்கி அப்படின்னு. அதனால வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில அவங்க இறங்கி இருக்காங்க. அதை வந்து ரொம்ப கவனமா இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இங்க வந்து முருகரை வந்து கடவுள் அப்படின்றதுல அவர் ஒரு ஆதித்தமிழன், முருகர் வந்து ஒரு தமிழ் கடவுளா வந்து ஒரு தமிழ் உணர்ச்சியை கலந்துருக்கிறார். ஆக அந்த உணர்ச்சியை வந்து தூண்டி விட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையில பாஜக
பாஜக இறங்கியிருக்கு. அதாவது ஆன்மீகம் வேற அரசியல் வேற. ஆனா இவங்க ஆன்மீகத்துல அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு மக்கள் பலியாகி விடக்கூடாது. அப்படி ஆகிட்டோம்னா இன்னைக்கு அவங்க ஆள்ற மாநிலத்துல என்ன கதியோ அதே கதை தமிழ்நாட்டுல நம்மளுக்கும். ஸோ இதெல்லாம் வெளிப்படையாவே நம்மளுக்கு தெரியுது பாஜக வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு. ஸோ 2026 தேர்தல் நெருங்க இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் நம்ம வந்து பார்க்க தான் போறோம். யார் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க, இந்த கூட்டணி தொடருமா, அதாவது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தலையிலே எடப்பாடி அவர்கள் தலையிலே கையை வச்சிட்டாரு அமித்ஷா அவர்கள். ஸோ இதுக்கும் மேல அவர் வந்து கூட்டணியை தொடர இல்லையா, இல்ல விஜய் நீங்க பேசி ஏதாவது கூட்டணி வைக்க போறாரா, தேமுதிக யார் கூட போக போகுது, பாமக யார் கூட போக போகுது, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா தேர்தலை செஞ்சுச்சா அவங்களுக்கு திமுகவுடைய நிலைமை என்ன, இல்ல திமுகவோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தான் இருக்குதா அப்படின்றத இன்னும் தேர்தல் நெருங்க நம்மளுக்கு இன்னும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, அதாவது திமுக, பாஜக, அதிமுக கூட்டணி, அப்புறம் விஜய் கூட்டணி, இந்த முக்கோண கூட்டணி இருக்கும்போது இதுல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் விட்டுருங்க, அவர் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு வாங்குவார் தனித்து நின்னா. ஆனா அது வெற்றி அளவுக்கு, அதாவது எதிர்கட்சியோ இல்ல முதல்வரா போய் உட்காரக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா இன்னொரு ஆப்போசிட்டா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் அதிமுக. இது என்னைக்கு இவர் வந்து கூட்டணி ஆட்சி அதுக்கப்புறம் மனசு வந்து யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ திமுகவுடைய வழியை வந்து மேலும் மேலும் பாஜக கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. இதுதான் ஆராசா சொல்றாரு. இங்க பாருங்க, இதே மாதிரி வந்து போங்க நீங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து போகும்போது தான் திமுகவுடைய வெற்றி வந்து ஆதாரபூர்வமா நிரூபணம் ஆயிட்டே இருக்கு, அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் களம் எப்படி மாறுதுன்னு, யார் பக்கம் போய் சேர போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.